24 கேரட் ரியல் கோல்ட் ஃப்ளேக்ஸ். அதாவது இந்த மண் வரும், அந்த மண்ணில் வந்து சின்ன 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 கோல்டு வருங்க. பாருங்க, சைனீஸ் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க 1858ல். வச்சுங்க, சுரங்கத்துக்குள்ளே போக போகிறோம். எல்லாம் இருட்டாயிடும்னு நினைக்கிறேன். லைட் போட்டு வச்சுருப்பாங்க ஏதாவது. இந்த பாருங்கள், கீழே வந்தோன்னா அந்த கோல்டு டெபாசிட், அந்த கோல்டு லீவ்ஸாக பார்க்க முடியுது. பாறையில் ஒட்டிட்டு கிடையாது. ஸ்லோபிஸ் பார்த்தீங்களா, அது வேறு லெவலில் இருக்கும். செம சீப்பு. ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்கள்லாம் எக்கச்சக்கமாக குடிப்பாங்க. அதுவும் சம்மர் டைமில் சரியான பாப்புலர். இது 7-Elevenல் கிடைக்கும் மோஸ்ட்லி. பாருங்கள், மினி டோனட்ஸ் 6 இருக்குது, $4 தான். இது ஒன்று எடுத்துருக்கோம். ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆஸ்திரேலியா சீரீஸில் இது நான் 4வது வீடியோ, 5வது வீடியோங்க. பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து ஒரு அமேசிங்கான பிளேஸ்க்கு வந்து கிளம்பிடுவாங்க. மெல்பர்ன்லேருந்து ஒரு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் டிரைவு, 130 கிலோமீட்ரு. தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, ஒரு பழங்காலத்து கோல்ட் மைன்ஸ். இப்போ வந்து கைவிடப்பட்டாச்சு, ஏன்னா அங்கே தங்கம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இது வந்து ஒரு ஓப்பன் மியூசியம் மாதிரி இப்போ பண்ணி வச்சுருக்காங்க. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு 1800s ஒரு பழைய டவுன் இருந்தால் அப்படி இருக்கும், அதே மாதிரி செட்டு போட்டு அப்படியே அந்த ஊரை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி அந்த இடத்த அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். பின்னாடி ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இந்த சர்வீஸ் ஸ்டேஷனில் நிறுத்திட்டு காஃபி, சில விஷயங்கள்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படியே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் அது. ஆக்சுவலாக நீங்கள் கோல்டு வந்து கிடைக்குதான், நீங்களே வந்து தேடலாம். சுரங்கத்துக்கு அடியில் போய் பார்க்கலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, காஃபி வாங்கிட்டு மற்ற விஷயங்கள் வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? போகலாம். ஓகேங்க, ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 25 minutes தான் இருக்குது, 34 kilometers. அந்த பிளேஸ் வந்து ஒரு 5 o'clock 5:30 அப்படி க்ளோஸ் பண்ணுறாங்க. அங்கே ஒரு 2 நாள் கூட சுற்றி பார்க்கறதுக்கு நிறைய இருக்குது உள்ள. பட் நம்ம ஒரு half day தான் போகிறோம், பிரச்சனை இல்லை. ஓகே, கோல்ட் மைன்ஸ் போயிட்டு கூட பேசுகிறேன் நான். ஓகேங்க, கடைசியாக ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட ட்ரை பண்ணி இந்த கோல்ட் மைன்ஸ் வந்து ரீச் ஆகிட்டோங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ வந்து இங்கே வந்து தங்கம் கிடைக்கிறது கிடையாது. 1850s தான் முதல்ல இங்கே வந்து தங்கம் வந்து கிடச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் நடந்த சில ஈவெண்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு இருக்கிற ஆஸ்திரேலியாவை வந்து ஷேப் பண்ணுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இது வந்து ஆஸ்திரேலியாவோட KGF அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கோல்ட் ரஷ் தங்கம் கிடைக்கிறப்போ பல நாடுகளில் இருந்து இங்கே அந்த தங்கத்தை தேடி வர ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் இப்படி ஒரு மல்டிகல்ச்சரல் சொசைட்டி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இங்கே கிடைச்ச தங்கம் தான். உள்ளே போயிட்டு நம்ம மற்ற விஷயம் பேசலாம். டிக்கெட் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் புக் பண்ணியாச்சு. $52 எதுவும் ஆச்சுங்க. அப்புறம் அந்த கோல்ட் மைன் என்ட்ரன்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு தனியாக $10 அது டிக்கெட் வாங்கணும். கிட்ஸுக்கு வந்து ஒரு $12 $15 சீப்பரு. $52 அடல்க்கு 1 day பாஸ். இதில் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் உள்ள விஷயங்கள் இருக்குது. ஆனால் நாங்கள் 1 day பாஸ் தான் வந்து எடுத்திருக்கோம். ஒரு சின்னதாக கிஃப்ட் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே 24 கேரட் ரியல் கோல்ட் ஃப்ளேக்ஸ், அதாவது இந்த கோல்ட் லீஃப் இருக்குல்ல, அது நீங்கள் வாங்கலாம். கோல்டுலேயே பண்ண சோவனியர்ஸ் இதெல்லாம். இப்போ இங்கே தங்க கிடைக்கிறது இல்லை, ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள், 24 கேரட் கோல்ட் லீஃபு. ஜின்னு கூட விற்கிறாங்க இங்கே. தெரியுதுங்களா? இல்லை, ஒரு க்யூட்டான கிஃப்ட் ஷாப்பு. உள்ளே வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பழைய காலத்து டவுன் மாதிரி இல்லை. டிக்கெட் நாங்கள் எதில் புக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகோடாலே புக் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து டிக்கெட்டுக்கு $7 $8 சீப்பாக இருந்தது அகோடாவில். ஸோ அகோடாலே புக் பண்ணிட்டோம். இதாங்க மேப்பு. இவ்வளோ இடம் இருக்குங்க உள்ளே பார்க்குறதுக்கு. அதனால தான் வந்து 2 day பாஸ் எடுக்கிறாங்க சில பேரெல்லாம். நாங்களே வந்து காலையில் வந்துடணும், பட் இட்ஸ் ஓகே. ஃபேமிலி கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து மைண்ட் டூருக்கு ஒரு வவுச்சர் கொடுத்துட்டாங்க. 6 adults 1 child. 3:30க்கு மைண்ட் டூரு 40 minutes. அதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 35 போகணும். இந்த மேப்லேயே மார்க் பண்ணி கொடுத்துட்டாங்க. 3:25க்கு அங்கே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருங்க உள்ளே போயிட்டு இதனோட ஹிஸ்ட்ரி இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் கோல்டு வந்து பேன் பண்ணலாங்க.
லக் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும். இன்னும் அந்த செடிமெண்ட்ஸ் இருக்குது, கோல்டு செடிமெண்ட்ஸு. ஒரு ஆறு சின்னதாக ஒரு ஓட மாதிரி ஓடும், அதில் நீங்கள் போய் நீங்கள் பேக் பண்ணலாம். அதையும் உங்களுக்கு காட்டுறேன் நான். சரிங்களா? ஒரு விஷயமா பார்க்கலாம், வாங்க போகலாம். ஒவ்வொரு ஆஸ்திரேலியோட ஹிஸ்ட்ரி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. 1700களில் தான் வந்து முதல்ல இங்கே யூரோப்பியன் காலனைசேஷன் வந்து நடக்குது. பிரிட்டிஷ்காரங்க தான் இங்கே வராங்க. ஒரு ஜெயிலாக வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஊர்லேருந்து கைதிகளை கொண்டு வந்து இங்கே போடுறாங்க. ஏன்னா அவங்க ஊரில் கைதிகளுக்கு இடம் இல்லைன்ற காரணத்துக்காக இங்கே கொண்டு வந்து முதல்ல போடுறாங்க. இது 1700களில் வந்து நடக்குதுங்க. அதுக்கப்புறம் 1800களில் இங்கே தங்கம் கிடைக்க ஆரம்பிக்குது ஆஸ்திரேலியாவில். முக்கியமாக இந்த விக்டோரியா இந்த ரீஜனில், விக்டோரியாவில் தான் வந்து மெல்பர்ன் இருக்குது. அதுவும் முக்கியமாக இப்போ நம்ம இருக்கோம் பார்த்தீங்களா, இங்கே தான் வந்து அதிகமான தங்கம் கிடைக்குது. ஸோ இங்கே தங்கம் கிடைக்குதுன்னு வேர்டு ஸ்ப்ரெட் ஆகுது உலகம் முழுக்க இருந்து. முக்கியமாக இந்த ஏஷியாவில் சைனீஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தான் வந்து இங்கே மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க வந்து முதல்ல வந்து செட்டில் ஆகிறாங்க. 1851 தான் வந்து இங்கே முதல்ல கோல்டு கிடைக்குது. ஸோ கோல்டு கிடச்சோன்னா நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல எப்படி கோல்டு வந்து இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ்லேயே கிடைக்குது தங்கம். சர்ஃபேஸ்லேயே தங்கம் கிடைக்கிறதுனால இந்த ஆற்று ஓரமாக வந்து அடிச்சுட்டு வரோம் அந்த கோல்டு நகட்ஸ்லாம், அதை வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மைனிங் டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. உங்களுக்கு தெரியும், பள்ளம் தோண்டி அடியில் போய் தங்கம் எடுக்கிற டெக்னாலஜிலாம் வருது. ஸோ இந்த மைனிங் டெக்னாலஜிலாம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது வந்து ஒரு வாட்டர் ஷெட் மூவ்மெண்ட்டுங்க. மைனிங் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிறதுனால பூமிக்கு அடியில் பள்ளம் தோண்டி தங்கம் எடுக்கிற அந்த டெக்னிக்கை வந்து இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ இன்னும் பல மடங்கு தங்கம் வந்து கிடைக்க ஆரம்பிக்குது. அப்போ இங்கே இருக்கிற இந்த விக்டோரியன் கவர்மெண்ட், அதாவது பிரிட்டிஷ்காரங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கானுங்களே, அவனுக்கு என்ன பண்ணுறாங்க, லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யாராவது வந்து தங்கம் எடுக்கணும்னா அவனுங்கிட்ட லைசன்ஸ் வாங்கிட்டு தான் வந்து இங்கே வந்து நீங்கள் தங்கம் எடுக்க முடியும். ஆனால் அந்த லைசன்சிங் வந்து ரொம்ப ஹார்ஷான சில ரூல்ஸ்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க அந்த லைசன்சிங்கில். அப்போது இங்கே ஒரு பெரிய ரெபெலியனே வந்து வெடிக்குதுங்க. யுரேக்கா ரெபெலியன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை. ஸோ அந்த ரெபெலியன் மூலியமாக தான் வந்து சில மாற்றங்கள் வந்து செய்யப்படுது. ஸோ அந்த ரெபெலியன் தான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிற அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து போராடின முதல் போராட்டம் அப்படின்னு வந்து சொல்லாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வந்து ஈஸ் பண்ணுறாங்க. தங்கம் வந்து இங்கே நிறைய எடுக்கப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் இந்த 19th century கடைசியில் தங்கம் கிடைக்கிறது வந்து நின்று போயிடுதுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து அபேண்டன் பண்ணிடுறாங்க. ஆனால் அதை சுற்றி வந்து டவுன் வளர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பெல்லாரெட்டில் தான் நம்ம இருக்கோம். இந்த பெல்லாரெட் டவுன் வந்து இங்கே தங்கம் கிடைக்க ஆரம்பிச்சதுலாம் வந்து இது ஒரு டவுனாகவே வந்து ஆரம்பிச்சது. ஒரு காலத்தில் ரொம்ப ப்ராஸ்பரஸான டவுனாக இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்லீப்பி லிட்டில் டவுனுங்க. இது மெல்பர்ன்லேருந்து ஒரு 2 மணி நேரம் தள்ளி இருக்குது. பின்னாடி வந்து சின்னதாக ஒரு ஓட மாதிரி ஓடி வருது பார்த்தீங்களா, அங்கே இன்னும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க தங்கம் கிடைக்குதா அப்படின்னு. சில செடிமெண்ட்ஸ் கிடைக்கும், நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் முன்னாடி. சில செடிமெண்ட்ஸ் அப்பப்போ கிடைக்கும். உங்களை நான் காட்டுற பாருங்கள். சின்ன பசங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, சின்ன பசங்க தட்டு வச்சுட்டு பிளான் பண்ணுறாங்க பாருங்கள். மண் வரும், அந்த மண்ணில் வந்து சின்ன கோல்டு வருங்க. டஸ்ட் மாதிரி இருக்கும். லக் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு. மைனிங் டெக்னாலஜியில் பெரிய அளவு வளர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து தங்கம் எடுத்துருந்தாங்க. இது மாதிரி ஆறு மாதிரி ஓடிட்டுருக்கோம். அந்த ஆற்று ஓரமாக வந்து அந்த நகர் அடிச்சுட்டு வரும் அந்த ஆற்று ஓரத்தில். ஏன்னா சர்ஃபேஸ்லேயே வந்து தங்கம் கிடச்சிது ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் தான் மைனிங் டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் பள்ளம் தோண்டி பூமிக்கு அடியில் போய் தங்கம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. செம்ம அமேசிங்கில் ஸ்கூல் பசங்க வந்திருக்காங்க ஸ்கூல் டூருக்கு. இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்த்தாலே தெரியுங்க, இது ஒரு பெரிய ஓப்பன் ஏர் மியூசியம். இது பழங்காலத்தில் எப்படி அந்த ஹட்டு, சின்ன கடைகள், அதெல்லாம் நம்ம போய் பார்க்கலாம். அந்த கடைகள்லாம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி இங்கே அமைச்சிருக்காங்க. 1970களில் தான் வந்து இது அமைச்சிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு பிரிட்டிஷ் ஃப்ளாகு. அது ஆஸ்திரேலியா ஃப்ளாக் கிடையாது, பிரிட்டிஷ் ஃப்ளாகு உங்களுக்கு தெரியும். அவங்க தானே ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கிங்கு தான் வந்து ஆஸ்திரேலியாவோட கிங்குங்க. இது இன்னும் காமன்வெல்த் ஆஃப் ஆஸ்திரேலியா தான் அப்படி வந்து அழைக்கிறாங்க. இன்னும் இவங்க வந்து ரிப்பப்ளிக் ஆகலை இந்தியா மாதிரி. இந்தியா எப்படி 1947 சுதந்திரம் கிடச்சி 50ல் ரிப்பப்ளிக் ஆச்சா, அது மாதிரி ஆஸ்திரேலியாவும் ஆகலை. ஸோ பிரிட்டனுடைய கிங்கு தான் வந்து இவங்களுக்கும் கிங்கு. ஆனால் ஒரு பேரளவுக்கு தான், பெருசாக வந்து அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து கிடையாது. ஆனால் கிங்கு வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவார், கவர்னர் ஜெனரல் அப்படின்னு. அவர் சில விஷயம்லாம் சைன் பண்ணும், சில லாலாம் பாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? சரி, நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா சுற்றி வரோம், வாங்க போகலாம். தங்க கிடைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சைனீஸ் வந்தாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. நீங்கள் பாருங்கள், அவங்க வந்து அப்போது வந்து ஒரு சைனீஸ் டெம்பிள் அமைச்சிருக்காங்க. அதோட நினைவார்த்தமாக இப்போது இங்கே ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்குது. ஸோ சைனீஸ் வந்து அப்போவே வேற ஆரம்பிச்சிட்டாங்க. டெம்பிள் உள்ள போயிட்டு வந்துடலாங்களா? வா, இருட்டாக இருக்குது. வா, சூப்பராக இருக்கு உள்ள.
இதில் ஏதோ சின்னதாக ஃபிலிம் மாதிரி போட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே உட்காந்து நீங்கள் அந்த ஃபிலிம் பார்க்குறதுனா பார்க்கலாம். செமையாக இருக்குல்ல? உள்ளே உட்காந்து சத்த போட வேணாம், ஏன்னா 2-3 பேர் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்காங்க உள்ளே. சூப்பராக இருந்தது சைனீஸ் டெம்பிள். ஸோ இது மாதிரி அந்த காலத்தில் என்னென்ன இருந்ததோ இந்த கோல்ட் மைனை சுற்றி, ஏன்னா ஒரு ஊரே வந்து உருவாயிடுச்சு இது சுற்றி. ஸோ அதே மாதிரி அமைச்சிருக்காங்க. சில விஷயங்கள்லாம் அந்த காலத்துலேருந்தே இங்கே அப்படியே விட்டுட்டு போனதுனால இங்கே இருக்குது. சில விஷயம் வந்து இவங்க மியூசியத்துக்காக செட் பண்ணியிருக்காங்க. அது அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணோம், அந்த 1850s இருந்த ஊரை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், ஒரு சைனீஸ் கடை மாதிரி இங்கே வந்து வச்சுருக்காங்க. தெரியுதுங்களா? ஸோ இது வந்து அந்த காலத்து கறி கடைங்க. சாரி, அந்த காலத்து கறி கடை. தெரியுதுங்களா? இல்லை, ஃபேக்கு தான். ஸோ எப்படி இருந்திருக்கோம் அப்படின்னு வந்து நம்மளை காட்டுறதுக்காக இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த டெம்பிளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ், அந்த காலத்தில் இந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸை வந்து பிரதிபலிக்கிறதுக்காக அவங்க கடைகள், அந்த கோவில். இங்கே பாருங்கள், ஏதோ மெடிசன் மாதிரிலாம் விற்கிறாங்க உள்ள. சைனீஸ் மெடிசன் நினைக்கிறேன். டீ, சைனீஸ் டீ. இந்த பாருங்க, சைனீஸ் ரெகுலேஷன் ஆக்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க 1858. an act to regulate the residence of the Chinese population in Victoria. ஸோ அவங்க பாப்புலேட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்காக. ஏன்னா வந்து அப்போ பெருசாக வீசாலாம் எதுவும் இல்லை, யாருன்னா உள்ளே வரலாம் போல். ஸோ அதனால் அவங்க பாப்புலேஷனை ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஒரு ஆக்டே வந்து போட்டாங்க. அதை சைனீஸில் வந்து மொழிபெயர்த்து ஒட்டியிருக்காங்க பாருங்க. ஸோ இது மீறக்கூடாது. அவங்க சைனீஸ் உள்ளே வராங்கன்னா இங்கே கோல்ட் மைன் பண்ணுறதுக்கு இதை மீறக்கூடாது. சமையல இதெல்லாம் அந்த பழைய காலத்து எக்யூப்மெண்ட்டுங்க, அப்படியே இருக்குது. கோல்ட் மைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண எக்யூப்மெண்ட் தெரியுதுங்களா? அப்படியே இருக்குது. இங்கே பாருங்க, உள்ளே தெரியுதுங்களா அந்த மிஷின்லாம்? இருங்க, அந்த பக்கம் வந்து பார்க்க முடியுதா? பார்க்கலாம். பாருங்க, நம்ம அந்த பக்கம் வந்து பார்த்தோம்ல அந்த மிஷினரிலாம், அது இவங்களுக்கு சேர்ந்தது தான். ரெட் ஹில் மைனிங் கம்பெனி, ஜூலியஸ் இசிடோர் அண்ட் ஜோசப் அவங்களோட தான் போல, அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி. அப்படியே உள்ளே போய் அந்த மிஷினரி இங்கேருந்து பார்த்துட்டு வந்துடும். இங்கே பாருங்க, மிஷினரிஸ் உள்ளே போகலாம். இருங்க, வேற லெவலுங்க. உள்ள இது மாதிரி ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா? இவங்கெல்லாம் வந்து ஆக்டர்ஸ் மாதிரிங்க. ஹலோ, ஹவ் ஆர் யூ? குட் ஆஃப்டர்நூன். ஸோ அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பாங்க, உள்ளே வேலை செய்கிறாங்க அப்படின்னு காட்டுறதுக்காக இவங்க ஆக்டர்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. நம்ம கோல்ட் மைன் டூருக்கு போயிடலாங்க. இன்னும் கால் ஹவர் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு நமக்கு இன்னும் டைம் இருக்கும் உள்ளே சுற்றி வர்றதுக்கு. மற்ற விஷயம்லாம் பார்க்கலாம் வாங்க. அந்த கோல்ட் மைன் டூரில் வந்து நம்மளை பூமி கடியில் வந்து கூப்பிட்டு போவாங்க ஒரு ட்ரெயினில் வச்சு. ஏற்கனவே 2 முன்னாடி வந்திருக்கேன். ஸோ பண்ணது தான். சரி, ஃபேமிலி வந்திருக்காங்களே, அவங்களை காட்டலாம் அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரிங்களா? அங்கே போயிடலாம் முதல்ல வாங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் இந்த தெருக்கள் அப்படின்னு. அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. ஸோ அந்த காலத்தில் ப்ரே பண்ணுறதுக்காக சர்ச் அமைச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த சர்ச்சு. ஸோ கோல்ட் போரிங் ஈவெண்ட் வந்து 4:30ங்க. நம்ம ஆக்சுவலாக கோல்ட் மைன் டூர் முடிச்சுட்டு இங்கே வரலாம். கோல்ட் மைன் டூர் நமக்கு வந்து 4:30 முடிஞ்சிடும் எப்படியும். ஸோ இங்கே வருவோம், அது 40 நிமிஷம் தான் போகும். ஸோ அந்த காலத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்க, கோல்டு எடுத்துகிட்டு வந்து எப்படி உருக்கி அதை தங்க கட்டியாக மாற்றிருப்பாங்கன்னு நம்மளுக்கு காட்டுறதுக்காக இதுல தான் வந்து நடக்கும். நம்ம கோல்ட் மைன் டூர் முடிச்சுட்டு வந்துடும். சரிங்களா? இங்கே தாங்க கோல்ட் மைன் டூரு, அதில் தான் போகணும். லெட்ஸ் கோ. தெரியுதுங்களா இந்த மிஷினரி? இன்னும் நமக்கு 10 நிமிஷம் இருக்குங்க. ஸோ வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், கோச் வண்டி. அந்த காலத்தில் குதிரை வண்டியில் தானே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி கோச் ரைட்ஸு. அடல்ட்டுக்கு வந்து $6. இங்கே ப்ரைஸ் வச்சுருக்காங்க. நம்ம தனியாக புக் பண்ணோம். அடல்ட்ஸ்க்கு வந்து $6, சைல்டுக்கு வந்து $4. பாஸ். குதிரை பாருங்கள், எம்மாம் பெருசாக இருக்குது இந்த குதிரைங்க. 4 எவ்வளோ பெருசு பாருங்கள்.
ஸோ இங்கேருந்து ஆரம்பிதுங்க அந்த கோல்ட் மைன் டூரு. இங்கே தான் நம்மளை வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ண வருங்க. நம்மளை மைன் டூர் கூட்டு போகிறதுக்கு ஆள் வந்துட்டாங்க. ஸோ 40 மினிட்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி போவோம். அந்த காலத்தில் எப்படி சுரங்கம் அமைச்சு உள்ளே போய் தங்கத்தை எடுத்தாங்க அப்படின்னு பார்ப்போம். போய் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏற்கனவே பார்த்து தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் லெட்ஸ் டூ இட் அகைன். Thank you. போங்களா? ஹலோ. ட்ராம்ல ஏறி உட்காந்து வச்சுங்க. சத்தம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி ஆடியோ கேட்குன்னு தெரியல. பட் I'll try my best. சத்தமும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ள. பட் கொஞ்சம் இருட்டாகவும் இருக்கும். ஸோ வீடியோ குவாலிட்டி எப்படி வருமோ தெரியல. பட் I'll try my best. சரிங்களா? பக்கத்தில் இன்னொரு ட்ராம் கீழே இருந்து வந்துருக்கு பாருங்க. அந்த ட்ராம் இப்போ தான் வந்துருக்கு கீழே இருந்து. ஸோ அது வந்துச்சு. இப்போ நம்ம கிளம்புறோம். ஸோ இது அடியில் தாங்க போவோம். ஆக்சுவலாக லக்கிங்க நாங்கள். இதுதான் வந்து லாஸ்ட் டூர், 3:30 மணி டூரு. இதுக்கப்புறம் டூர் கிடையாது. பிஸியாக இருந்ததுன்னா எங்களுக்கு இது கிடச்சிருக்காது. எவ்ரி 1 ஹவருக்கு ஒரு டூர் இருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங். ஸோ வி ஆர் லக்கி. ஃபுல்லாகிடுச்சு பாருங்க. அவ்வளோதான். எங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு இந்த டூர் கிடச்சிருக்காது. ட்ராம் ஃபுல்லாகிடுச்சு. இந்த வராங்க பாருங்கள். இவங்க தான் வந்து நம்மளுடைய கைடு. அந்த காலத்தில் எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்களாம் ஆக்டர்ஸ். வச்சுங்க சுரங்கத்துக்குள்ளே போக போகிறோம். எல்லாம் இருட்டாயிடுன்னு நினைக்கிறேன். லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க ஏதாவது. பா இருட்டாயிடுச்சுங்க பாருங்க. இருங்க வெளிச்சம் வந்தாலும் உங்களுக்கு மறுபடியும் காட்டுறேன். ஏதாவது லைட்டு போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. இந்த வந்துட்டாங்க. இறங்கி நம்மளுக்கு டூர் காட்டுவாங்க. இப்போது இருங்க இறங்கும். ஸ்பேஸ் எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை ஃபஸ்ட்டுலாம் இவ்வளோ ஸ்பேஷியஸ் எல்லாம் இருந்திருக்காது. இப்போ கொஞ்சம் வைடன் பண்ணி ஹைட்டெலாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஈஸியாக நடந்து போயிட்டு வரதுக்காக நினைக்கிறேன். அப்பா பூமிக்கு அடியில் வந்தால் மேசு மாதிரி இருக்குங்க. ட்ராவலில் வந்த குரூப்பை 2ஆக பிரித்தாங்க. ஸோ 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் ஒரு குரூப்பை கூட்டி இன்னொரு வழியாக போயிட்டார். நாங்கள் வந்து இந்த வழியில் வந்துட்டுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் இந்த டனல்லாம். இந்த பாருங்கள் சைடில் வழி போகுது. ரொம்ப கஷ்டமான வேலையாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். இதெல்லாம் ஈஸி கிடையாது. என்ன தான் மைனிங் டெக்னாலஜி அந்த 1850s கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. இன்றைக்கி இருக்கிற லெவல் மெஷினரிலாம் வந்து 175 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. ஸோ அப்போவும் வந்து ஒரு லிமிட்டட் டூல்ஸ், லிமிட்டட் மெஷினரி தான் வந்து அவங்ககிட்ட இருந்துருக்கும். தங்கம் அதனால தான் என்றைக்குமே அதனுடைய மதிப்பு வந்து இறங்கவே இறங்காது. இஜிப்சியன் பேரோஸ் 4000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால ஏன்ஷியன் எஜிப்சியன்ஸ் அவங்க காலகட்டத்திலே வந்து தங்கம் அவ்வளோ ஒரு ரொம்ப ப்ரெஷியஸான கமோடிட்டிங்க. ஒரு ரொம்ப ப்ரெஷியஸான மெட்டல். 1850s, and the first thing they need to do is to buy the tickets. And around 1840s to 1850s, there was Opium War. The Qing Empire lost the war to Great Britain. How many people do you think could fit inside the safety cage? 1, 2, 3, 2, 1. Yes, my size, just 1. How about your size? 10,000. 10,000? You must be enter, right? Alright, first the safety cage. It was originally designed for 2 people. But these miners, they only get paid when they reach down here. They're like... சரிங்க, இப்போ நம்ம வந்து ட்ராமில் வந்துட்டோம். அந்த காலத்தில் வந்து எப்படி வந்திருப்பாங்க மேலேருந்து கீழே மைன்ஸுக்கு. இந்த பார்த்தீங்களா லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறது தான் மேலே நம்ம பார்த்த அந்த மிஷினரிலாம் நாங்கள் 300 மீட்டர் கீழே போகுமாங்க இந்த லிஃப்ட்டு. ஸோ மேலேருந்து கீழே வரணும்னா இந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மேலே ஒருத்தங்க இருப்பாங்க போல இருக்குது. ஸோ இங்கேருந்து பெல்லு வச்சுருக்காங்க. அந்த பெல் அடிச்சோன்னா மேலேருந்து லிஃப்ட்டு கீழே வருதுங்க. இந்த மைண்ட் பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. அதை நான் உங்களுக்கு வெளில போயிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க வந்து ஒரு சைனீஸ் எப்படி கஷ்டப்பட்டு சைனாலேருந்து இங்கே வந்து தங்கத்தை தேடி தங்கத்தை எடுத்துகிட்டு போய் அவங்க வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த பழைய கோல்டு மைனில் அந்த கோல்டு டெபாசிட்ஸ்லாம் இருக்குல்ல, அதை நம்மளுக்கு போய் கூட்டு போய் காட்டுற பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நம்ம விஷயம் பேசலாம் வாங்க. இந்த பாருங்கள் கீழே வந்தோன்னா அந்த கோல்டு டெபாசிட், அந்த கோல்டு லீவ்ஸ்லாம் பார்க்க முடியுது. பாறையில் ஒட்டிட்டு கிடைக்குது.
இதெல்லாம் ரொம்ப அவ்வளோ எக்ஸ்பென்சிவ் கிடையாது, அப்படியே விட்டு போயிட்டுருக்காங்க, அதெல்லாம் எடுக்கல. இப்படி பாறையை உடச்சி எடுத்துகிட்டு போய் தான் வந்து கோல்டை தனியாக மற்ற இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து தனியாக பிரிக்கிறாங்க. அவ்வளோதாங்க, டூர் முடிஞ்சிச்சுங்க. ஒரு சின்ன படம் மாதிரி ஒன்று போட்டு காமிச்சாங்க. அந்த காலத்தில் சைனீஸ் வந்து எப்படி சைனாலேருந்து வந்து இங்கே பூமிக்கடியிலேயே தங்கி தங்கம்லாம் எடுத்தாங்க அப்படின்னு ஒரு 2 பிரதர்ஸோட ஸ்டோரி ஒன்று சொன்னாங்க. செம இம்ப்ரெசிவாக இருந்தது. இருங்க, நான் உங்களுக்கு ஓவராலாக இதோடைய ஹிஸ்ட்ரி பற்றி மறுபடியும் மேலே போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ட்ராமில் ஏறியாச்சு. கரெக்டாக 40 மினிட்ஸில் முடிச்சாங்க. கீழே லிஃப்ட் பார்த்து இல்லைங்களா, அந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுற எக்யூப்மெண்ட் தாங்க இது. 300 மீட்டர் வரைக்கும் போவாங்க கீழே, மொத்தம் 11 லெவலு. நம்ம போனது வந்து ஒரு 40 மீட்டர் வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் 250 மீட்டர் இன்னும் கீழே போகும் போல இருக்குது. நம்ம ஃபஸ்ட் லெவல் வரைக்கும் தான் போனோம். இதுதான் இந்த லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுற எக்யூப்மெண்ட்டு. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க டூரு. முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 30-40 மீட்டர் வரைக்கும் போனோம் நம்ம கீழே. இப்போ இங்கே தங்கம் எடுக்க வரணுன்னா வந்து லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. யாரோனா வரலாம் தங்கம் எடுக்கிறதுக்கு. லைசன்ஸ் வந்து நீங்கள் பலாரெட் வந்தோடனே 5 பவுண்டு கொடுத்தா உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. 5 பவுண்டுறது இன்னைக்கு விலைக்கு ஆஸ்திரேலியன் டாலர்ஸ் $10,000. ஆனால் யார் இங்கே தங்கம் எடுக்க வந்தால் பார்த்தீங்கன்னா 2 குரூப் வந்து தங்கம் எடுக்கிறதுக்கு. ஒன்று வந்து யூரோப்பியன்ஸு, அதாவது பிரிட்டிஷ் வந்தானுங்க, ஸ்காட்டிஷ், ஐரிஷ், இவங்களாம் வந்து வந்தானுங்க. அப்புறம் சைனாலேருந்து இன்னொரு குரூப் வந்தது. இந்த 1850s அந்த ஓபியம் வார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் சைனா தோற்றுரும், பிரிட்டிஷ் ஜெயிச்சிரும். அதில் தான் வந்து ஹாங்காங் வந்து பிரிட்டன் கிட்ட வந்து போகும். அது ஒரு தனி கதை. நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில். பட் எனிவே, அந்த ஓபியம் வாரில் சைனா தோற்றுறதுக்கப்புறம் அங்கே நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிச்சு சைனாவில். ஸோ அங்கேருந்து மற்ற ஊர்களுக்கு கிளம்பி போக ஆரம்பித்தாங்க வந்து சைனீஸு. ஸோ முக்கியமாக ஆஸ்திரேலியாவில் தங்கம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சோன்னே தங்கம் எடுக்கிறதுக்காக ஆஸ்திரேலியாவுக்கு வராங்க. வந்து இறங்குறது வந்து மெல்பர்னில் தான் வந்து இறங்கணும். ஏன்னா பெலாரெட்டுக்கு மெல்பர்ன் தான் வந்து கிட்ட ஒரு 150 கிலோமீட்டருக்குள்ளே வந்துடும் மெல்பர்ன்லேருந்து பெலாரெட்டு. ஆனால் இவங்க மெல்பர்னில் வந்து இறங்கினோடனே இங்கே இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு தெரியும் அவங்க தங்கத்துக்கு தான் வராங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக இங்கே வந்து இறங்கினோன்னா அவங்க வந்து ஒரு 6 பவுண்ட் வந்து டேக்ஸ் விதிச்சாங்க. ஸோ 6 பவுண்ட் வந்து $12,000 கிட்ட இன்னைக்கு காசுக்கு. ஸோ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ணாங்க சைனீஸ் வந்து அடிலைட்டில் போய் இறங்க ஆரம்பித்தாங்க. இங்கேருந்து அடிலைட் வந்து ஒரு 500-550 கிலோமீட்டர். அப்போனா என்னங்க, பெரிய டிரான்ஸ்போர்ட்டில் எதுவும் கிடையாது, நடந்தால் வரணும். ஸோ அட்லைட்டில் இறங்கினா அந்த 6 பவுண்டை வந்து சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு அட்லைட்டில் இறங்கி அங்கேருந்து நடந்து வர ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் பெலாரெட்டில் இன்னொரு 5 பவுண்டு பே பண்ணி லைசன்ஸ் வாங்கி தங்கம் தேட ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க தங்கம் தேடுறப்போ ஆல்ரெடி இங்கே யூரோப்பியன் மைனிங் கம்பெனிலாம் வந்து செட் பண்ணிட்டாங்க. யூரோப்பியன் மைனிங் கம்பெனி அவங்ககிட்ட வந்து மெஷினரிஸு எக்யூப்மெண்ட்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்தது. ஸோ இவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து தங்கம் எடுக்கிற மாதிரி இருந்தது இங்கே சைனீஸ் வந்தப்போ. ஸோ மோஸ்ட்லி வந்து பள்ளம் தோண்டி பூமி கடியில் போயிட்டதுக்கப்புறம் அங்கேயே வந்து தங்கிறது, சாப்பிட்றது எல்லாமே அப்படியே அங்கேயே தங்கிட்டு அங்கேயே பாறைகளை உடச்சி தங்கம் தேடுறதா வந்து அவங்க வேலையாக வந்து இருந்ததுங்க. சில பேருக்கு ஃபார்ச்சூன் கிடச்சிது, நிறைய பேருக்கு ஃபார்ச்சூன் வந்து கிடைக்கல. நிறைய பேர் வந்து சிக்காகி அந்த டனலுக்குள்ளேயே வந்து இறந்தும் வந்து போயிருக்காங்க. சமாளிக்க முடியாமல் நிறைய சைனீஸ் வந்து யூரோப்பியன்ஸ் அவங்களுடைய கம்பெனியில் போய் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு தான் வந்து இங்கே தங்கம் வந்து எடுத்திருக்காங்க. ஸ்டோரி வேறு லெவல். அவங்க சொன்னது இன்னொரு ஸ்டோரி ஒரு சொன்னாங்க, அதை சொல்லி உங்களுக்கு போர் அடிக்க விரும்பலை. 2 சைனீஸ் பிரதர்ஸை பற்றி. ஆனால் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுங்க. ஒரு 50 வருஷத்துலேயே வந்து இங்கே தங்கம் வந்து முடிஞ்சு போச்சு எடுக்கிறதுலாம். கொஞ்சம் அங்கங்கே டெபாசிட்ஸ் இருக்குது. அவ்வளோதாங்க. ஹவாயி குட் நைட். இங்கே பாருங்கள், இன்னொரு ஆக்டர் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி துப்பாக்கிலாம் வச்சுக்கிட்டு போகிறாரு பாருங்க. இங்கே கோல் போரிங் வந்து 4:30 மணிக்குங்க. அந்த கோல் போரிங் போய் பார்க்கலாம், அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், போய் பார்ப்பாருங்க. சைனீஸ் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா 50 வருஷத்தில் தங்கம்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவங்க ஊருக்கே வந்து போயிட்டாங்க சைனாக்கு. சில பேர் வந்து இங்கேயே தங்கிட்டாங்க. ஸோ சைனீஸ் வந்து இங்கே ஒரு 160-170 வருஷமாக இருக்காங்க. இப்போ வர சைனீஸ் மைக்ரன்ஸ் வந்து அது செகண்ட் வே ஆஃப் மைக்ரன்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வே ஆஃப் மைக்ரன்ஸ் வந்து முன்னாடியே வந்துட்டாங்க 170 வருஷத்துக்கு முன்னாடியே. இங்கே தாங்க கோல் போகிறீங்க, போய் பார்ப்பாருங்க. 4:30 மணிக்கும் போட்டுருந்தாங்க. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கோல் போ டெமான்ஸ்ட்ரேஷன் டைம்ஸ் 4:30. பப்ளிக் 3:30 மணிக்கு ஒன்று இருக்குது, அது ஸ்கூல்ஸு எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க பாருங்க. ஒரு இங்கே இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குங்க. இங்கே ஏதோ சின்னதாக கிஃப்ட் ஷாப் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது ஒரு கிஃப்ட் ஷாப் இருந்ததில்ல, அதனுடைய ஸ்மாலர் வெர்ஷன் தாங்க இது. இங்கே வந்து நிறைய சோனிஸ்லாம் வைக்கிறாங்க ஒரிஜினல் கோல்ட்லேயே. இங்கே பாருங்க ஜுவல்லரி.
கோல்ட் லீஃப் பாட்டில் நம்ம அங்கே பார்த்த மாதிரியே கோல்ட் லீஃப் பெண்டன்ஸு சூப்பர்ல பென்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் லைட்டாக கோல்ட் பிளேட்டட் பென்னு இங்கே பாருங்கள் கோல்ட் லீஃப் போட்ட பெண்டன்ஸ் இங்கே தாங்க டெமான்ஸ்ட்ரேஷன் கோல்ட் போரிங் டெமான்ஸ்ட்ரேஷன் பாருங்க வேற லெவல் தங்கத்தை ஊத்துறாரு பாருங்க பியூர் கோல்டு It's made of graphite, which is of course carbon, which you find the greatest. At approximately 800 degrees. And what we left with is 100 ounces. 3 kilograms of 99.99% 24 karat pure gold. Some of you, are you very strong? Of course you are. Put out both hands. All you have to do is tell me it's heavy. You ready? You got it? You're going to let go now. Is it heavy? Oh, wow. There you go. Turn around. Very quickly look at that man. I'm not supposed to do this. So, round of applause, Mary. தங்கம் அம்சமாக உட்காந்துட்டு இருக்கு பாருங்க 3 கோடி ரூபாங்க இது 3 கிலோ 3 கோடி ரூபா 99.9% பியூர் கோல்ட் வேற லெவல் இது ஒன்று கிடச்சா போதுங்க லைஃப் செட்டில் ஆகிடலாம் வேற லெவலுங்க 3 கிலோ பாரு 3 கோடி ரூபா கிட்டத்தட்ட 500,000 ஆஸ்திரேலியன் டாலர்ஸுங்க $500,000 வேற லெவலுங்க ஆக்சுவலாக வந்து இன்னும் இங்கே தங்கம் கிடைக்குதாங்க அந்த ரிவர் பெட்லாம் இருக்குல்ல இன்னும் வந்து தங்கம் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிட்டு தான் இருக்கான் சுத்தமாக காலி ஆகலை இன்னும் தங்கம் இங்கே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தங்கம் கிடைக்கிறப்போ இன்றைக்கும் கூட சொல்கிறாங்க உலகத்திலேயே செகண்ட் பிக்கஸ்ட் கோல்ட் மைன் இல்லை தங்கம் கிடைக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பலரட் தானாங்க ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் கோல்ட் மைன் தங்கம் கிடைக்கிற இடம் எது பார்த்தீங்கன்னா பெண்டிகோ அது இங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தான் இருக்குது ஸோ ஆஸ்திரேலியா ஏன் வந்து இவ்வளோ சின்ன நாடாக இருந்தாலும் ஒரு வெல்த்தியாக இருக்குன்னா இங்கே கிடைக்கிற ரிசோர்ஸஸ் தாங்க காப்பரு அயனு இது கோல்டு ஸோ ரிசோர்ஸஸ்க்கு வந்து இங்கே பஞ்சமே வந்து கிடையாது எல்லாம் கிடைக்குது இங்கே அவ்வளோ பெரிய நாடுன்றதுனால அங்கங்கே கிடைக்குது ரிசோர்ஸஸ்லாம் நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா இங்கே ஒரு க்ரீக் இருக்கான் 8 கிலோமீட்டரில் அந்த க்ரீக்கில் வந்து தங்கம் வந்து ஓடி வருமா ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் வந்து தங்கம் வந்து இவங்க ஃபஸ்ட்டு எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த ரிவர்லேயே வந்து இவ்வளோ தங்கம் வருது பள்ளம் தோண்டினா எவ்வளோ தங்கம் கிடைக்கும் அப்படின்னு பள்ளம் தோண்டி தங்கம் எடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குல்ல பழைய காலத்தில் எப்படி இருந்திருக்கும்னு அப்படியே செட் பண்ணி வச்சுருக்காங்க ஷாப்ஸு சாப்பிட்ற கடைகள் கன்ஃபெக்ஷனரி ஷாப்பு சலூனு அங்கே ஒரு சலூன் ஒன்று இருக்குது ஸோ இந்த கடைலாம் பாருங்கள் கேண்டில் ஒர்க்ஸு உங்களுக்கு உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க கேண்டில் ஒர்க்ஸு நீங்கள் வேணுன்னா கூட வாங்கிட்டு போகலாம் மூட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஹலோ ஹவ் ஆர் யூ குட் கடை பார்த்தீங்களா குட் ஆஃப்டர்நூன் செம ஸ்மெல்லு அமேசிங்காக இருக்குது உள்ள இங்கே பாருங்கள் இதெல்லாம் சோப்பு நினைக்கிறேன் சோப்பு தான் 3 for $10 சோப்லாம் லைச்சி லெமன் கோகோனட் பேஷன் ஃப்ரூட் ஆரஞ்சுன்னு விதவிதமாக இருக்குது லாவெண்டர் ஸ்மெல்லு தூக்குது ஆக்சுவலாக சலூன் இல்லைங்க இது பவுலிங் சலூனு அதாவது நம்ம 10 pin பவுலிங் விளையாடுவோம்ல இது நான் பண்ணியிருக்கேன் 150 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் பாருங்கள் உள்ள செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களை காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் பசங்க விளையாடுதுங்க பாருங்க இது வந்து ஷார்ட் லைனு ஸோ ஏஜஸ் வந்து 5 to 10 தெரியுதுங்களா இது வந்து ஷார்ட் லைனு இது வந்து ஏஜஸ் 11+, இது வந்து லாங் லைனு இங்கே ஒருத்தர் ஆக்டர் நிற்கிறாங்க பாருங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு இந்த இடத்த
Bowling tips: bend your knees, use two hands, bowl hard, don't mix bowling and grog. Have fun. நம்ம ஒன்று வில்லாங்களாங்க ஹெவிலாம் இல்லைங்க கட்டை தான் ஓகே விடுவோம் 2 தான் நிற்குது பார்ப்போம் அடிச்சுங்க இன்னும் இல்லையா அங்க போய் நின்னுச்சு ஓகே அவங்க முட்டாங்க 5 o'clock ஆயிடுச்சு முட்டாங்க லெட்ஸ் கோ போலாம் இந்த ஷாப்ஸ் எல்லாம் பாருங்க அப்படியே இந்த பில்டிங்லாம் அந்த பழைய விக்டோரியன் ஸ்டைல் யூரோப்பியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க இங்கே பாருங்கள் அந்த பழைய போஸ்டர்ஸ் அந்த காலத்தில் நீங்கள் ஒட்டி வச்சுருக்காங்க சிலது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்காக அஃப்கோர்ஸ் இவங்க இப்போ ரீசெண்டாக பண்ணியிருப்பாங்க கிரிக்கெட் மேட்ச் போஸ்டர் ஒன்று இருக்குது பாருங்கள் அப்புறம் ஸ்டேஜ் ஷோஸு அஞ்சு மணி ஆயிடுச்சுங்க ஊரே காலி ஆயிடுச்சு எல்லாரும் கிளம்பிட்டாங்க இதுக்கப்புறம் இங்கே ஒரு சவுண்ட் அண்ட் லைட் ஷோ இருக்குங்க நைட்டு 7 மணிக்கோ 8 மணிக்கோ நினைக்கிறேன் ஆரம்பிக்கும் சம்மர்ன்றதுனால கொஞ்சம் லேட்டாக ஆரம்பிக்குது ஏன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி சம்மரில் இருட்டுறதுக்கு வந்து டைம் அதிகமாகும் வின்டரில் வந்து ஒரு 6:30 மணிக்கு அப்படி ஆரம்பிச்சிடுவாங்க சம்மரில் ஒரு 7:30 மணி ஆகும்னு நினைக்கிறேன் ஆரம்பிக்கிறது 7-8 மணி ஆகும்னு நினைக்கிறேன் டிபெண்டிங் அப்பான் வென் த சன் கோஸ் டவுன் ஆனால் ஊரே காலி ஆயிடுச்சு வெளில போயிட்டு நீங்கள் உள்ளே வரலாம் சவுண்ட் அண்ட் லைட் ஷோக்கு இல்லை நீங்கள் உள்ளே இருக்கிறதுனா கூட இருக்கலாம் நாங்கள் ஒரு வாட்டி போன சவுண்ட் அண்ட் லைட் ஷோ வெளியிலேயே இருக்கும் அது உங்களை ஒரு ட்ராம்பில் மாதிரி கூப்பிட்டு போயிட்டு சூப்பராக இருக்கும் ஷோ ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் வின்டரில் செமையாக குளிரும் ஏன்னா அவுட்டோரில் வந்து பண்ணுவாங்க மோஸ்ட்லி நல்லாயிருக்கும் ஆனால் $60 ஏதோ பே பண்ணுவாங்க $50 ஏதோ பே பண்ணோம் அப்போவே சில வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில இங்கே பாருங்க யாரும் காணோம் கிளம்பிட்டாங்க எல்லாம் நினச்சி பாருங்கள் இந்த ஊரை ஒரு 170 வருஷத்துக்கு முன்னாடி 175 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு அதை அப்படியே பிரதிபலிக்கிற விதமாக இதை செட் பண்ணியிருக்காங்க வேறு லெவல் இங்கே பாருங்கள் தேட்ரு பக்கத்தில் ஹோட்டலு ஆக்சுவலி இந்த பால்கனியில் நின்று ஷோஸ் பண்ணுவாங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பர்டிகுலர் டைம்ஸ்க்கு வந்தால் இங்கே இப்போல்லாம் முடிஞ்சு போச்சு 5 மணிக்கு பழங்காலத்து பில்டிங்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் அப்படியே வச்சுருக்காங்க பாருங்கள் பாரு இவங்களாம் என்ன வேலை மைண்ட்ஸில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்துட்டு நைட்டு ட்ரிங்க்ஸ் தான் பெருசாக வேறு எதுவும் பெரிய என்டர்டெயின்மெண்ட்லாம் இருக்காதுல்ல அந்த காலத்தில் இது மாதிரி தேட்டர் ஷோஸு ஸ்டேஜ் ஷோஸு அது பார்ப்பாங்க இங்கே ஒரு பேக்கரி வச்சுருக்காங்க ஆக்சுவலாக இந்த பேக்கரி வந்து நீங்கள் சாப்பிட்லாம் ரியல் பேக்கரி தான் இது பழங்காலத்து ஸ்டைலில் கட்டியிருக்காங்க ஆனால் இப்போது மூடியாச்சு உள்ளே உங்களுக்கு பார்த்தா தெரியும் வெளியில் போய் நம்ம சாப்பிட்லாங்க பசி இது ஆக்சுவலி தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் போஸ்ட் ஆஃபீஸு இங்கே நீங்கள் திங்ஸ் வாங்குறதுனா வாங்கிக்கலாம் போஸ்ட் கார்ட்ஸ் அப்படின்னு ஓகேங்க இந்த சாவரன் ஹில் பெலாரட் கோல்ட் மைனை வந்து அட்டகாசமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணோம் கிட்ஸை வந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க ப்ளஸ் வந்து ஒரு அமேசிங்கான ஹிஸ்ட்ரிங்க என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இது பின்னாடி இருக்குது ஸோ நீங்கள் மெல்பர்ன் வரீங்கன்னா இல்லை மெல்பர்னில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடமுங்க ஸோ இங்கேருந்து கிளம்பி நேரம் வந்தாச்சு இங்கேருந்து கிளம்பி ஒரு 2 மணி நேரம் டிரைவிங்க கிட்டத்தட்ட மெல்பர்னுக்கு டைம் இப்போ 5வது வீக் டே இப்போ போனால் டிராஃபிக்கில் மாட்டிப்போம் சிட்டி தாண்டி தான் நம்ம வந்து வீட்டுக்கு போகணும் ஸோ அதனால் இங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது சாப்பிட்டுட்டு ஒரு 6:30 மணிக்காக கால் பண்ணி வச்சுக்கோங்களேன் நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் டிராஃபிக் இருக்காது அந்த டைமில் சிட்டி போகிறப்போ ஓகேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அதில் ஸ்கேனிங் சென்டர் பை டேக் கேர் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாங்க ஓகே பாய்